Assalamualaikum. Hi friends, welcome to Jamsheed's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பெருநாள் அன்னைக்கு என்னென்ன செஞ்சோம் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிற எல்லாத்தையும் வந்து விலாகாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 4 o'clock எழுந்துச்சு நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே குளிச்சுட்டு 6 o'clockலாம் வந்து தொழுகை கிளம்பியாச்சு. நானே என் சிஸ்டரின்ல எல்லாமே ஆட்டோவில் கிளம்புனோம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டே அவங்க அப்பா கூட வந்து பைக்கில் போயிட்டாங்க. நாங்கள் எப்போவுமே தௌஹீத் மர்கஸில் வந்து திடலில் தொழுகை வைப்பாங்க. அங்கே வந்து பெண்களுக்கும் அனுமதி இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்து அங்கே தான் தொழுகை போவோம். திடலில் தொழுகிறதுனால கையில் வந்து முசல்லா எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் வந்து திடலுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். சீக்கிரமாக வந்தது நல்லது தான். ஏன்னா லேட்டாக போனால் சுத்தமாக இடமே இருக்காது, சரியான கூட்டமாக இருக்கும். பாப்பாவெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. திடலுக்கு போய் தொழுகை உட்காந்தாச்சு. தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வரைக்குமே வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா கூட தான் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பா தானாகவே நடந்து என்னை தேடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஷூவா கொஞ்ச நேரம் கழித்து பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து என்கிட்ட வந்துட்டாங்க. நான் தொழுறக்குள்ளே வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. தொழுதுட்டு பயான் சொல்லக்குள்ளலாம் பாப்பா அப்படியே ரொம்ப தூங்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே கீழே போட்டுட்டோம். ஏன்னா வந்து காலைல 4 o'clock எழுந்ததுனால. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாப்பா வந்து போகக்குள்ளேயும் தூங்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க டேடி வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. A few minutes later எல்லாத்துக்கும் சலாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரக்குள்ளே மதர்-இன்-லா வந்து டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மார்னிங் என்ன டிஃபன்னா என் ஃபாதர்-இன்-லா வந்து பரோட்டா மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இட்லி, வடை, சேமியா கஞ்சி, சிக்கன் குருமா, தேங்காய் சட்னி, கடல் பாசி, வட்டலாப்பம் எல்லாமே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். A few moments later சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹம்ராவையும் அக்ஸாவையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோவாச்சும் ஒழுங்காக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் வந்து கோஆப்ரேட்டே பண்ணல. அவள் வந்தால் இவள் ஓடிடுறா, இவள் வந்தால் அவள் ஓடிடுறா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மண்ணில் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க நடக்கக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸு அந்த க்ரௌன் எல்லாத்தையும் சேர்த்து குயின் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே வந்து எங்கள் 3 பேரையும் சேர்த்து என் சிஸ்டர்-இன்-லா தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோலாம் ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. பிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 hours later ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். நைட்டு 2 hours தான் தூங்கினதுனால எனக்கு சுத்தமாக வந்து கண்ணே திறக்க முடியல. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துட்டு நான் படுத்துட்டேன். மதர்-இன்-லா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மதியம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியம் ஆஸ் யூஷுவல் ஈதுனாலே எல்லார் வீட்லேயும் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ரைட்டா, அதுக்கப்புறம் தக்காளி பச்சடி, ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாமே வச்சு எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்டு முடித்தோம். One hour later சாப்பிட்டு முடிச்சாச்சு. 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கே போனால் தான் அந்த ஈத் வைபோட ஜாலியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோடனே ஹம்ரா நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் சாமியார்பேட்டை பீச் தான் போயிருந்தோம். ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். One hour later போகிற வழியெல்லாம் பாப்பா வந்து தூங்கிட்டே தான் இருந்தாங்க. பீச்சுக்கு போயாச்சு. போனவுடனே வந்து பாப்பா முழிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அம்ரா இங்கே வா, மாமிட்ட வா. பீச்சுக்கு போகிற வழியிலே அந்த சைடில் குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து விளையாட்டு ஜாமா பார்த்துட்டு அக்ஸா வேணும்னு சொல்லி கையை நீட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன தரணும்? ஜாமா தரணுமா? என்ன? அக்ஸா வந்து அந்த காத்தாடி சுத்துறதை பார்த்து கேட்டுட்டு இருந்தா. ஏற்கனவே வந்து வீட்டில் 2 இருக்கு. 2மே வந்து உடச்சிட்டா. அதனால சரி அது வேணாம் வேற ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லி அவங்க டேடி வந்து வேற ஒரு டாய் வாங்கி கொடுத்தாங்க. டாய் வாங்கி கொடுத்தோடனே தான் அவன் வந்து ஜாலி மூடுக்கு வந்துட்டா. டாய் கையில் வச்சுட்டே வந்துட்டு இருந்தா. பீச்சுக்கு போயிட்டாங்க. A few moments later என்னம்மா இது? என்னடா? என்னது இது? என்னது இது? என்னது மாதிரி பொம்மை பொம்மை சொல்லு சார். என்னது இது? பொம்மை சொல்லுமா. பொம்மை பொம்மை பொம்மை.
பீச்சில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து ஈதுக்கு அடுத்த நாள் தான் வருவாங்க. நாங்கள் ஈத் அன்னைக்கே போனதுனால பாப்பா அப்புறம் வந்து கொஞ்சம் கீழே நடந்து மணலில் நடந்துட்டு இருந்தாங்க. மணலில் நடக்கவே தெரியல, இருந்தாலும் வந்து நான் தூக்கிக்கிறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லி நடப்பந்தான்னு சொல்லி நடந்துட்டு இருந்தாங்க. தண்ணி கிட்ட போக வேணாம் தான் இருந்தோம். ஆனால் பாப்பா வந்து அந்த தண்ணியை கை காட்டி இன்னி அங்கே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் போய் பக்கத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். அப்படியே திரும்பியும் வந்து தண்ணியில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டுட்டு இருந்தாங்க. அதோட அவங்க டேடி வந்து காலை மட்டும் லைட்டாக பாப்பா காலை நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன இருக்கு சொல்லு, என்ன இருக்குன்னு சொல்லு. ஷூ வா வா வா, அத்தா தெரிஞ்சா திட்டுல. பாப்பா வந்து அந்த பீச்சில் கால் வச்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. தண்ணி வரதெல்லாம் பார்த்து வா வா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஹம்ரா வந்து பீச் தண்ணியில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ நாளாக ஃபீவர், இப்போ தான் ஃபீவர் சரியாயிடுச்சின்னு சொல்லி அவங்க அம்மா சுத்தமாக இறக்கவே விடல. அதனால வந்து பாவமாக நின்றுட்டு இருந்தாங்க. தண்ணியிலலாம் காலை நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி நாங்கள் உட்காந்துருந்த போட்டுக்கே வந்துட்டோம். வீட்டில் வந்து என் சிஸ்டர் இன்லா வந்து அவங்க பாப்பாவுக்கு வந்து பால் ஆற்றிட்டு இருந்தாங்க. அப்போ அக்ஸாக்கும் சேர்த்து ஆற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து ஹம்ரா பால் குடிக்கும்போது பார்த்து பால் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான்னு. பாப்பாவுக்கு வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட்லாம் ஆரம்பிக்கல, ப்ரெஷ் ஃபீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து நான் பால் ஆற்றுங்க அப்படின்னு சொன்னதை தண்ணி எடுத்துவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அக்ஸாவோட பால் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்து வந்துட்டாங்க. அந்த பால் பாட்டிலும் சில்வர் பாட்டிலுங்கிறதுனால எங்களுக்கு தெரியல. சரி ஹம்ரா பால் குடிக்கிறத பற்றி இவ கேட்டான்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தண்ணி. அதை பார்த்து ஒரே ஃபன்னாகிடுச்சு. அப்புறம் ஹம்ராவோட பாட்டில் தான் அக்ஸா பால் குடிச்சிட்டு இருந்தா. A few minutes later. கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட சரி அங்கே வந்து ஒரு ராட்டினம் இருந்துச்சு, அதில் ஆடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாப்பா வந்து மதரின்லாத்தை தான் விற்றுட்டு போயிருந்தா. அவளுக்கு வந்து அங்கே குட்டி கொண்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே அவளுக்கு 2 குச்சி மிட்டாய் கொடுத்தோன்னே அவள் சைலண்ட் ஆகிட்டா. அவளை உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ரைடுக்கு போயிட்டோம். நாங்கள் ராட்டினத்துக்கு வந்து டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஃபன் நடந்துச்சு. அங்கே 2 அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. நான் போய் அண்ணன் 4 டிக்கெட் அப்படின்னு சொன்னேன். ஏம்மா நான் டிக்கெட் போடுறவங்களம்மா, நானும் ராட்டினால தாம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஏண்டா கேட்டோம் தெரியாமல் கேட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நர்வஸாக ஆயிடுச்சு. நாங்களாம் ராட்டினத்தில் போய் உட்காந்துட்டோம். ஹம்ரா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துட்டாங்க. ஹம்ரா வந்து இந்த மாதிரி ராட்டினத்துலலாம் அசால்ட்டாக வருவாங்க. நாங்கள் முன்னாடி ஒண்டர்லா போயிருந்தோம், அப்பயும் சரி. இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சாமியார்பேட்டை பீச் வந்திருக்கோம். அவள் வந்து நாங்கள் கூட கத்திகிட்டே இருப்போம், ஆனால் அவள் வந்து அசால்ட்டாக உட்காந்து சிரிச்சுட்டே வருவா. அவளும் வந்து எங்கள் கூட வந்து உட்காந்துருந்தா. ராட்டினத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீட் ஏற்றிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் வேகமாக வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மேலே இருந்து கத்திக்கிட்டே இருந்தோம். அந்த வீடியோவில் 2 அண்ணன் இருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் வந்து நான் வந்து டிக்கெட் கேட்டேன். கரெக்டாக வந்து அந்த ராட்டினம் சுற்றக்குள்ளே அந்த பீச் சைடு வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரைடு முடிஞ்சோடனே சரி அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என்னோட மதரின்லாம் உட்காந்துருந்தாங்களா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம். அப்புறம் போய் பாப்பாவை தூக்கிட்டு அதோட ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு பானிபூரி, காளான், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம், நன்னாரி சர்பத்துன்னு ஒன்று இருந்துச்சு. எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். A few minutes later. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அக்ஸா வந்து என் ஹஸ்பண்டோட சென்டா, அதாவது அக்ஸாவுக்கு வந்து அப்பா வேணும். அவங்க கூட வந்து ஜாலியாக நடந்துட்டு இருந்தாங்க. என்னது இது வாயில் ஐஸ்கிரீம் நிற்கிறீங்க? என்னது இது வாயில் ஐஸ்கிரீம் நிற்கிறீங்க? மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். வர வழியில் வந்து அந்த லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருந்துச்சு.
போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்னே இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து சரியான தலைவலி. சரி எங்கேயாச்சும் நல்ல டீ கடையாக இருந்தால் நிறுத்தி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் எக்ஸ்பிரஸ் டீ அப்படிங்கிற டீ கடை இருந்துச்சு. அதை பார்க்கவே லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். போயிட்டு டீலாம் ஆர்டர் பண்ணோம். அங்கே நிறையா சாக்லேட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து வர வழியெல்லாம் தூங்கிட்டே தான் வந்தாங்க. சரி தூங்குறாங்க, அவளை அப்படியே வண்டியிலே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் இறங்கினோடனே டக்குன்னு முழிச்சு வந்து ஜாலியாக உடனே சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. புட்டு தூங்கிட்டு தானே இருந்த, நீ ஏன் எந்திரிச்ச? புட்டு பாண்டி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அவ்வா கூட. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பண்ண டீலாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கூல் மசாலா பால் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து வந்துச்சு. அது வந்தோடனே அதையும் பாப்பா வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அவளுக்கு போதும் போதும், ஆல்ரெடி ஜூஸ் அதிகமாக டீ குடிச்சிட்டு வெளில வர வழியில் லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாப்பா அதை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டேடி அவ்வளோ சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வரவே வந்து 8 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே சரியான டயர்டு. எல்லாருமே ஆளுக்கு 2 தோசை, அதுக்கப்புறம் பிரியாணிலாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஈத் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.